அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என் பெயர் ஆதிரை ஆனந்தகுமார். நான் பாரதி தமிழ் பள்ளியில் நிலை 7 பயில்கின்றேன். எனக்கு பேச அளித்த விடயம் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல். நம் தாய்மொழி உயிரினும் இனியது. முன்னை பழமைக்கு பழமையும் பின்னை புதுமைக்கு புதுமையும் கொண்டது. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் திருவள்ளுவர். அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல். நம் தமிழ் இலக்கியத்தை நுட்பமாக ஆராய்கின்ற பொழுது எத்தனையோ அறிவியல் கருத்துக்கள் ஆழமாக பதிந்து கிடப்பதை அறியலாம். அதில் என் அறிவுக்கு எட்டிய சில தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை இங்கு சிந்திப்போமாக. பேரண்டத்தின் தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. மேலை நாட்டினர் இது குறித்து ஆராய்ந்தும் வருகின்றனர். இவ்வுலகம் உருண்டை என்பதை 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே மேலை நாட்டினர் கண்டுபிடித்தனர். இவ்வுலகம் பேரண்டத்தின் ஒரு கோள் என்பதையும் அண்ட பரப்பையும் அதில் அமைந்துள்ள கோள்களை பற்றியும் தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. பக்தியலை பேசும் திருவாசகம் விண்ணியலையும் பேசுகின்றது. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நெஞ்சலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த திருவாசக வரிகள் தெளிந்த வானியல் அறிவை விளக்குகின்றன. பெருவெடிப்பு கொள்கையின்படி இவ்வுலகம் விரிவடைந்து நிற்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரித்தரு திசையும் வரிது நிலை காயமும் என்றுவை. இந்த புறநானூற்று 30வது பாடல் வானில் காற்றில்லா பகுதியும் உண்டு என்பதை விளக்குகின்றது. புலவர் பாடும் புகழுடையோர் விசம்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துவ என்ப. இந்த புறநானூற்று பாடலில் வான ஊர்தியை பற்றிய செய்தி ஒன்று வருகின்றது. அடுத்து பொறியியல் அறிவை பற்றியும் தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. இன்றைய வாழ்வில் பொறியியல் பெரும் பங்கு வகிக்கின்றது. பல்வேறு எந்திரங்கள் பொறியியல் மூலம் உருவாக்கப்படுகின்றன. பண்டைய தமிழகத்தில் எந்திரவியல் பற்றிய அறிவு ஆழமாக இருந்திருக்கின்றது. கரும்பை பிழிவதற்கும் எந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன என்பதை பதிற்றுப்பத்தில் வரும் தீம்பில் எந்திரம் பந்தல் வரைந்த என்ற வரியின் மூலம் அறியலாம். அது மட்டுமில்லாமல் நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறும் அக்காலத்திலே இருந்திருக்கின்றது என்பதை அரசவை விடுத்த பின் அணிநகர் முன்னி தொடர்பூ மாலை கடைப்பல போகி அந்த கேணியும் எந்திர கிணறும் தன் பூங்காவும் என்னும் பெருங்கதை வரிகளும் எந்திர கிணறும் இடுங்கர் குன்றமும் வந்து வீலருவியும் வளர்ப்பு பந்தரும் பரப்பு நீர் பொய்கையும் கரப்பு நீர் கேணியும் என்னும் மணிமேகலை வாக்கும் இதை உணர்த்துகின்றது. அடுத்து அணுவியல் அறிவு. இன்றைய அறிவியல் அணுவை பிரிக்கவும் சேர்க்கவும் முடியும் என்று ஆராய்ந்திருக்கின்றது. நம் அவ்வை பாட்டி திருக்குறளின் சிறப்பை அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாராட்டுகிறார். இக்கருத்தையே கம்பராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறுகின்றார். அது மட்டுமா, நம் தமிழக்கியத்தில் கனிமவியல் பற்றிய அறிவும் தென்படுகின்றது. சிலப்பதிகாரம் பல வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகின்றது. ஊர்கான் காதையில் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர்விடும் நலங்கெழும் மணிகளும் என்ற வரிகள் ஆழ பொருள் கொண்டவை. ஐவகை மணிகளும் ஒளிவிடும் திறத்தினால் வெவ்வேறு பெயர்களை கொண்டுள்ளன. இன்றைய அறிவியல் சிந்தனை தற்போதைய வேதியியல் கூறுகளுடன் ஒப்பு நோக்கத்தக்கது. அவ்வளவுதான் என்று நினைத்தீர்களா? இல்லை இல்லை. நமக்கு தற்போதைய தேவையில் மிகவும் முக்கியமான ஒன்று அறுவை மருத்துவம். அதுவும் நம் தமிழ் இலக்கியத்தில் உண்டு. கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்ற செய்தியும் உடம்பிடை தோன்றின் அறுத்து தன் உதிரம் ஊற்றி அடலுற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வ என்னும் கம்பர் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. மணிமேகலையின் தோழி சுதமதியின் தந்தையை மாடு முட்டியதால் அவரின் குடல் சரிந்தது. சரிந்த குடலை புத்த துறவி ஒருத்தர் சரி செய்ததாக மணிமேகலை எடுத்துரைக்கின்றது. மானுட பிறப்பினில் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்து என்று தொடரும் திருவாசக வரிகள் ஒவ்வொரு மாதமும் கருவில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நன்கு விளக்குகின்றது. இவையெல்லாம் நம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த செய்திகள் ஆகும்.
தமிழர்கள் பரந்துபட்ட அறிவியல் சிந்தனை உடையவர்கள். விண்ணியல், பொறியியல், கனிமவியல், நீரியல், மண்ணியல், மருத்துவம் ஆகிய பல துறைகளிலும் தமிழ் இலக்கியங்கள் விரைவியுள்ளன. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் கருதி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.